A rod of PQ, இது ஒரு rod. Half mass M, இதோட total mass M. And L is the length is hinged. இந்த இடத்துல ஒட்டியிருக்காங்க. Hinged at NP. Hinged at NP. Hinged at P. The rod is kept horizontal. இதை அப்படியே அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. The rod is kept horizontal by massless string tied to a point Q, as shown in figure. When the string is cut, இந்த இடத்துல string கட் பண்ணிட்டோம். இந்த string கட் பண்ணோம்னா, when the string is cut, the initial angular acceleration of the rod, the rod வந்து இது மாதிரி விடும். ஹிட்ச்டுனா ஆணி போட்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்கு, ரோல் ஆகும். இதோடைய சென்டர் ஆஃப் மாஸ் mg/2ன்ற இடத்துல ஆக்ட் பண்ணும். இதோட வெயிட் mg. ஓகே, இனிமே ஃபார்முலா என்ன கேட்டுக்கு ஆங்குலர் ஆக்சிலரேஷன் tau is equal to I alpha, நம்ம போட்டுருக்கோம், R into F. இந்த ஃபார்முலா நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா R தான் கால்குலேட் பண்ணோம். அப்போ alpha will be equal to R F by I. R into F வந்து mg/2. இந்த இடத்துல தான் ஏன் mg/2 போடுறோம்னா, இது சென்டர்ல ஆக்ட் பண்றதுனால இந்த இடத்துல mg/2. mg Rன்றது தான் L/2 கூட வச்சுக்கலாம். இது லெங்க்த்ல பாதி தான், L/2 by I. I-ன்றது என்ன? Moment of inertia at one end, which is equal to ml squared by 3. அப்போ m L squared by 3. கேன்சல் பண்றத பண்ணு, mm கேன்சல், ஒரு L கேன்சல், so it become 3g by 2L is alpha. 3g by 12. இந்த இடத்துல R இருக்க இடத்துல ரேடியஸ் ஃபுல் லெங்க்த்துக்கு பாலா L/2 அவ்வளவுதான், L/2. அடுத்தது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அட் தி எட்ஜ். எட்ஜ் எடுத்துட்டேன்னா என்ன ஃபார்முலா? உனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அட் தி எட்ஜ் ஃபார்முலா ml squared by 3. அந்த ஃபார்முலா தான் I பதா போடு ஆல்பா கிடைச்சிருச்சு.